ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலைல 8:30 மணிக்கே வந்துட்டு கிளம்பி ஈரோடு போயாச்சு. ஸோ எதுக்காக அப்படின்னா வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று மேக் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டட் கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் சிஸ்டம் வித் வெப் அப்ளிகேஷன் மானிட்டரிங் ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெஜஸ்ட்ரானிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ நடத்துகிறாங்க, ஸ்டேட் லெவல் எக்ஸ்போ. ஸோ இந்த எக்ஸ்போவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக கடந்த 30 நாளாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் நான் டெவலப் பண்ணிட்டுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டேன். தென் நம்ம மச்சான் ஹரிஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டான். ஸோ தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஹாலுக்கு போயிட்டு நம்ம ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எடுத்து நம்ம கொடுத்த பிளேஸில் உட்காந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஸோ ஸ்பாட்லேயே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விளாக் பண்ணியிருப்பேன். பார்த்துட்டு வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு போயிருங்க. நிறைய ப்ராஜெக்ட்லாம் இருக்குது, அது என்ன அப்படி பார்க்குறேன். தலை வட்டி பார்த்தாலும் சலிக்க மாட்டேங்கிறாரு. என்ன மச்சி, ஜெயிச்சிருமா? ஜெயிச்சிருக்கலாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாய்ப்பு இருக்குன்றியா? நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறமா ஜட்ஜஸ் வந்துட்டு நம்ம ப்ராஜெக்டை வந்துட்டு விசிட் பண்ண வந்துட்டாங்க. ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு மச்சி ஓசியில் டீ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டான். என் கண்ணில் ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரிசல்ட்டு இன்டெலிஜென்ட் இஸ் த எபிலிட்டி டு அடாப்ட் டு சேஞ்சஸ். அதாவது அறிவாற்றல் என்பது மாற்றத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன். ஸ்டீவன் ஹாக்கிங். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. கை சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோழி முடிச்சு முடிஞ்சு பேச பிறகு சரிண்ணா கைஸ், நமக்கு வந்துட்டு ப்ரைஸ் கிடைக்கல. ஓகே, சரி ஓகே பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சு தென் பார்ட்டிசிபேட்டின் சர்டிஃபிகேட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம். ஒருத்தன் ஸோ என்னன்னா வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ப்ராஜெக்ட் இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்எஸ்எம் காலேஜ் போக போகிறோம், குமராபாளையம். போகலாமா? பாய். நீ ஸோ என்னன்னா வந்துட்டு ஜெயிச்சிடலான்ற ஒரு நம்பிக்கையில் தான் வந்தோம், பட் ஜெயிக்க முடியல. இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, அதுதான் தேவை எனக்கு. ஸோ ஓகே பார்த்துப்போம். ஸோ நம்ம ஆதி என்ன சொன்னதான், வாட் எவர் யூ டூ இட் ஹாப்பிலி. எண்ட் ஆஃப் த டே தோக்கிறமா ஜெயிக்கிறமான்றது முக்கியம் இல்லை, தோத்தாலும் ஜெயிச்சாலும்